முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று வீடியோல அம் சொல்லியிருந்தேன். அ அண்டர்பதி பத்தி தான். அண்டர்பதி குடியேற திருப்புகழ் பத்தி சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணா நீங்க அத பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ஆரம்பத்தில வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அ நீங்க வந்து அந்த மண்டே சண்முக கவசம் வீடியோ போட்டிருந்தேன். ஐ மீன் செவ்வாய்க்கிழமை போட்டிருந்தேன். அது நீங்க பார்த்தீங்களா? பாராயணம் செய்றீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தேன். சில அதிசயங்கள் நடக்கும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ போட்டு சில மணி நேரங்களே முருகப்பெருமான் எனக்கு ஒரு வீடியோ ப்ரூஃபோட எனக்கு ஒரு அதிசயத்த அனுப்பிச்சு வச்சாரு. எந்த வீடியோ பத்தி பேசுறேன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுற இந்த தம்ப்நெயிலோட டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது சண்முககவசம் வந்து என்னோட குரல்ல பாராயணம் செஞ்சு போட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோவும் சரி, இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவும் சரி, நீங்களோ, உங்க குடும்பத்தில யாராவதோ குழந்தைகளோ, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாரா இருந்தாலும், அவங்க ஒரு நோய்களால வந்து ஒரு துன்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக இந்த வீடியோவும், அந்த வீடியோவும் என்னுடைய சமர்ப்பணமாக நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் இந்த வீடியோ 3 பார்ட்டு. என்னன்னா அந்த சண்முக கவசம் பத்தியும், ஒரு இன்னொருத்தங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சின்னதா இருக்கும். அத சொல்லிர்றேன். அப்புறம் குவைத்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் இன்னைக்கு முருகப்பெருமான் ப்ரூஃபோட அனுப்பிச்சு வச்சது. அது என்னங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறமா அ அந்த வீடியோ சண்முக கவசம் பாராயணம் பண்ற அன்னைக்கு என்ன நடந்தது? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அது என்னோட சம்மந்தப்பட்டது. அன்னைக்கு என்ன நடந்தது வீடியோ எடிட் ஆகும்போது, எதனால வந்து அந்த வீடியோவுக்கு அப்படி ஒரு பவர் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 3வதா சொல்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா நான் கடைசியா கேட்டிருப்பேன், உங்களுக்கு என்னென்ன பாராயணம் வேணும்னு. நீங்க முழுசா வீடியோவ கேட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட்ல என்னென்ன பாராயணம் எல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ அந்த 3 பார்ட்டையும் இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த சகோதரிக்கு வேல்மாறல் பாராயணம் 48 நாள் பண்ணியிருந்திருக்காங்க. மே 2023ல பண்ணியிருந்திருக்காங்க. 48 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் கனவுல வந்து ஒரு குரல் இவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணியிருக்கு. ஓம் ஐ ரீம் அவ்வளோதான் பண்ணியிருக்கு. இது வந்து சகோதரி இது முருகப்பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அத அப்பப்போ சொல்லிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த பாராயண வீடியோ போட்டதுக்கப்புறமா, அத கேட்டதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு. அது சண்முக கவசத்துல வந்த வரிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா அது மட்டும் இல்லாம, அவங்க சில விஷயத்தையும் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு சொன்னாங்க. என்னன்னா, இவங்களுக்கு இந்த மாரி நான் சண்முக கவசம் பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 6 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம பிரச்சனைகளுக்கு தேவையான ஒரு சில வரிகளாவது நீங்க அட்லீஸ்ட் நீங்க படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப வந்து சகோதரிக்கு இப்படி சொல்றாங்களே, நமக்கு எதுவும் நெறைய பிரச்சனை இருக்கே, எத படிக்கிறது அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கனவுல வந்து முருகப்பெருமான் ஒரு வரி எடுத்து குடுத்துருக்காரு. என்னன்னா, இந்த பிணிக்குலம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க அப்படிங்கன்னு சண்முக கவசத்துல வர ஒரு வரியவே அவர் வந்து எடுத்து குடுத்துருக்காரு. ஸோ அது வந்து அவங்க பாராயணம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்ப அது எனக்கு ஒரு இன்புட்டா கிடைச்சதுங்க. எனக்கும் வந்து இந்த மாரி பொதுவான வரிகள் தான் போதும். அடுத்தது என்னன்னா, ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாளே வந்து பாமன் சாமிகள் கனவுல வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, "எனக்கு நான் டீ குடிக்க மாட்டேன். ஆனா நீ குடுத்தீன்னா நான் வந்து குடிப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தான் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. என்னன்னா, நான் வந்து இங்க டெய்லி பாபாக்கு டீ வைப்பேன். டீ பொதுவா கடவுளுக்கு வைக்க மாட்டாங்க. ஆனா, பாபா வந்து எனக்கு கிட்டத்தட்ட தெரியும். அவர் என்னென்ன சாப்பிடுவாரு என்ன அப்படிங்கிறது. அதனால அவருக்கு வைப்பேன். பட் அவரோட சேர்த்து அங்க குருமார்கள், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் எல்லாருமே இருக்காங்க. அந்த என்னுடைய அந்த அந்த பூஜை டேபிள்ல. குருமார்களுக்கான டேபிள் அது. ஸோ, மகாபெரிவா எல்லாருமே இருக்காங்க. எனக்கு இப்ப தான் புரிஞ்சது அதில பாம்பன் சுவாமிகளும் இருக்காங்கன்னு நான் அத இன்புட்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ, இனிமே எல்லா குருமார்களுக்கும் நான் வந்து வைக்கிற டீ வந்து சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி. இந்த 3 சம்பவமும் எனக்கு சொன்னாங்க. இப்போ அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றேன் குவைத்ல. ஸோ, அன்னைக்கே வந்து நான் நேத்து போட்ட வீடியோலயே வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த காணாமல் போன ஒரு பையன பத்தி சொல்லியிருப்பேன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பையன். அந்த நாய் பத்தி சொல்லியிருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். அந்த நாய்க்கு பேரே ஒரு கிறிஸ்டியன் பேரு தான். ஸோ, இன்னைக்கு வந்து இந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்த பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். அது நமக்கு ப்ரூஃபோட நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அவங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க குவைத்த சேர்ந்தவங்க தான். வெளிநாட்டுக்காரங்க தான். அவங்களும் இஸ்லாமிய பெண் தான். இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, முருகப்பெருமானுக்கு இனம், மொழி, மதம், நாடு இதெல்லாம் எதுவுமே பாகுபாடு கிடையாது. எல்லா மனித உயிர்களும் அவருக்கு சமம் அப்படிங்கிறது புரியுது. கடவுள்களுக்கே வந்து அப்படிதான் அவங்க அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. ஆனா மனுஷங்க நம்ம தான் சண்டை புடிச்சுக்கிறோம். அது அது வந்து நம்ம நோட் பண்ண வேணும் இங்க. ஸோ, இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம சகோதரி ஒருத்தங்க குவைத்ல வந்து ஒரு கேர் பண்ற மாரி, இந்த ஹோம் கேர் அது மாரி இருக்கு இல்லைங்களா? நர்ஸ் மாரி அப்படி பார்த்துப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ, அந்த மாரி இதுல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட்ட 4 வருஷமா அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சகோதரி அவங்களுக்கு மூளையில ஒரு கட்டி. ஸோ, அவங்களுக்கு மெமரி பவர் சுத்தமா கிடையாது. அவங்க 1 மினிட்லயே மறந்துருவாங்க. ஆனா சகோதரிய மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ, அவங்கள 4 வருஷமா இவங்க பார்த்துட்டு வந்துருக்காங்க. அவங்க எந்நேரம் வந்து தூங்கிட்டு, கண்ண மூடி படுத்துட்டு அப்படிதான் இருப்பாங்க ஆக்சுவலி. அப்போ வந்து இவங்க சகோதரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தைப்பூசத்துக்கு, பாராயணத்துக்கு சண்முககவசம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. அ அப்ப வந்து அவங்க தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்க மெதுவா படிச்சிருக்காங்க. அந்த பேஷண்ட் அந்த சகோதரி வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பாராயண வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்களோட வாய்ஸ்லயே நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க.
அக்கா வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா, இன்னைக்கு இப்பதான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இப்போ நான் மனசு இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஒரே பாரமா இருந்துச்சு பாத்துக்கோங்க. மனசே சரியில்ல. எவ்வளோ கஷ்டம், இன்னும் என் கஷ்டம் தீர மாட்டுக்கே. நான் இவ்வளோ தூரத்துல வந்து கடல் தாண்டி வந்து இருந்து வேலை பார்த்து என்னோட கஷ்டம் தீர மாட்டுக்கே. என் முருகா என்னை இவ்வளோ சோதிக்க நான் அவ்வளோ பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு ரொம்ப மனசு பாரமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தேன். மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. அதனால சரி இது சண்முக கவசமாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் படி பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி கூகுளில் பார்த்து எல்லாமே வேல்மாரி எல்லாமே படிப்பேன். அதனால சரி சண்முக கவசம் படிப்போம்ட்டு எடுத்து கூகுளில் படிச்சிட்டு இருந்தேன். உங்க வீடியோ காலையில படிச்சேன் ஒன்று. அதுக்கப்புறமா சரி கூகுள் அப்படி பார்த்துக்கும்போது அதில் படிச்சோம்னு சொல்லிட்டு அதுலேயும் படிச்சிட்டு இருந்தேன் ஃபோனில் எடுத்து. அப்புறம் கடைசி அனிதக்கா கூட வீடியோட சேர்ந்து நம்ம படிப்போம். கூகுளில் ஒரு டைம் படிச்சாச்சுலாம், இப்போ அனிதக்கா கூட வீடியோவில் சேர்ந்து படிப்போம்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ எடுத்து சண்முக கவசம் படிக்க ஆன் பண்ண தான் செஞ்சேங்க. நான் பார்த்துட்டு இருக்கிற பேஷண்ட்டு கொய்த்தி பார்த்துக்கோங்க. அவங்க குவைத்தில் உள்ள பேஷண்ட் தான் அவங்க. அந்த அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மாமா. தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆடிட்டாங்கக்கா. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பி விடுதேன் பாருங்க. அது வரைக்கும் நான் படிச்சேன், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்க வாய்ஸ் கேட்ட உடனே அந்த பேஷண்ட் கொய்த்தி. ஆனா அவங்களுக்கு என்ன எப்படி இருந்து திடீர்னு தூங்கிட்டு இருந்தவங்க படுத்துக்கிட்டே பெட்ல படுத்துக்கிட்டே கையை மேல தூக்கி ஒரு டான்ஸ் அப்படியே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க கையை இது பண்ணி. எனக்கு அப்படியே ஸ்டண்ட் ஆகி நின்றுட்டேன். என்னடா இது இவ்வளவு நேரம் ஒண்ணு இல்லை, தூங்கிட்டு இருந்த மாமா இப்ப மறுபடியும் இப்படி என்ன ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்க மாமா சத்தம் கேட்க 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 அதுக்கு ஆட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. கண்ணை மூடிட்டே தான் ஆடுது பார்த்துக்கோங்க. எனக்கு உண்மையில என்ன சொல்றதே தெரியல. எனக்கு அதுக்கு அவ்வளவு ஒரு அழுகையா வந்துருச்சு. முருகா, நீ என் கூட தான் இருக்குங்கிறத நீ காமிக்கியா இல்ல அனிதாக்கா சத்தம் கட்டும் நீ இப்படி வந்தியான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி திருப்புகள் புக் எடுத்து பார்த்தேன். நீ தானே வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுல அந்தர்பதி குடியேற அந்த திருப்புகள் வந்துச்சு. அதுலயும் ஆடி வர வேணும்னு சொல்லி வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுல கருத்தும் பார்த்தேன். அதுலயும் அப்படிதான் இன்பமா அந்த மகிழ்ச்சி இன்பமாக கூற வலிமையான என்னுடன் ஆடி என்னும் நீ வர வேண்டும் அப்படிங்கிற வந்துச்சு. அப்ப நீதான் வந்தியா அப்படின்னு உண்மையில ரொம்ப சந்தோஷமா என் மனசு இன்னைக்கு ஃபுல்லா மொத்தம் பாரமா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆனா உங்க சத்தம் கேட்ட உடனே அந்த பேஷண்ட் அந்த மாமா அந்த அம்மா அவ்வளவு ஒரு இதுல ஆனந்தத்துல ஆடின மாதிரி ஆடினா, கையை தூக்கி மேல கும்பிட்டு ஆடுதாங்கக்கா. உண்மையில ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு அழுகுனா தாங்க முடியல. நான் அப்படியே ஸ்டண்ட் ஆகி நின்று அழுதுட்டு ரொம்ப எனக்கு அழுகதான் வந்துச்சு. அவ்வளவு ஒரு இதா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 7 கடல் தாண்டி இருந்தாலும் என் கூட தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுங்க. அந்த பேஷண்ட் கிட்ட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப முடியாம இருந்தாலும் நான் முருகான்னு சொல்லு அப்படின்பேன். அப்ப அது யாரு அப்படின்னு கேட்கும் பார்த்துக்கோங்க. முருகானா யாரு அப்படின்னு கேட்கும். நீ முருகான்னு சொல்லு, சரி இதாயிரும், சரியாயிரும் உனக்கு, நீ முருகான்னு சொல்லுங்க. முருகா முருகா முருகான்னு 3 வாட்டி சொல்லும் பார்த்துக்கோங்க. அதை நான் சொல்லும் போது அதுவும் சொல்லும். நான் வீடியோ எடுத்து அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கொஞ்சம் ஓட விட்டு நான் அதை ஆடினதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை ஆஃப் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் ஆடிச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு மறுபடியும். ஆனா அது நான் சொல்லும் போதெல்லாம் முருகான்னு சொல்லுமாமா அப்படிமே. அதுல முருகா 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 அப்படிங்குவாங்க. அல்லா அப்படின்னு முருகா யாருன்னு கேட்கும்போது அது கடவுள் தான் அப்படின்னு சொன்னும் போது அப்ப அது கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அதை அல்லா கும்பிட்ட மாதிரியே கும்பிட்டு சரியாயிரணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா. ஸோ இதான் நடந்திருக்கு. இப்ப அந்த வீடியோவ நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, அந்த வீடியோல வந்து நம்ம பாராயணம் அந்த வாய்ஸ் கேட்காது. ஏன் அப்டின்னா, YouTubeல வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க முடியும். அதனால அவங்க 2 நிமிஷம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆடுறத பார்த்துட்டே, அழுதுட்டே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோவ ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அனுப்புறதுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அ அதனால பார்த்தீங்கன்னா, இதில பேக்கிரவுண்ட்ல வேற பாட்டு தான் கேட்கும் ஆக்சுவலி. ஒரு அல்லா பாட்டு கேட்கும். அதுவும் அவங்க அவங்க சொல்லி தான் எனக்கு ஒரு வேள அந்த பாட்டுக்கு தான் ஆடுறாங்களோ அப்படிங்கிற மாரி நெனச்சேன். அப்புறம் அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. இல்ல, இல்ல அந்த பாட்டு இந்நேரம் பாடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்ப நான் வீடியோ போடுறேன். இது வந்து டிவில எப்போதுமே அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி அந்த இது ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவங்க முஸ்லீம்லா. அதனால அந்த டிவி 24 ஹவர்ஸும் இந்த சவுதியில சலாம் படிப்பாங்கல்ல, அந்த இது வந்து மசூதியில இருந்து அது 24 ஹவர்ஸும் அது அதுதான் கேட்கும் பார்த்துக்கோங்க. அதனால 24 ஹவர்ஸும் டிவில அது ஓடிட்டே தான் இருக்கும். சவுதியில உள்ள அந்த மசூதியில உள்ளது. அதையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது ஆச்சரியமா இருக்குக்கா. ஆனா உண்மையிலே ஆமாக்கா, உண்மையிலக்கா. அப்பா முருகர் உங்க கூட அப்படியே இருக்காரு. உண்மையில அதுல ஆனா உங்க பிரயாணம் வந்து பாராயணம் பண்ணும்போது உங்க வாய்ஸ் வந்து சேஞ்சா தான் இருக்குது. நானுமே கவனிச்சேன். அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு. உண்மையிலக்கா முருகர் இருக்காருக்கா. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் நடந்தது.
நம்ம எப்பாவது தான் பாராயண வீடியோ போடுறோம். ஆனா, போடுற ஒவ்வொரு பாராயண வீடியோலயும் முருகப்பெருமானின் சூடு நம்ம பார்த்துட்டே தான் வர்றோம். ஆக்சுவலி என்ன எனக்கு பர்சனலி WhatsAppல வந்த கதைகள் ஏகப்பட்டது இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கே ஒரு மாரி இருக்கும்ல. நான் எப்படி சொல்லிக்கிறது? நான் அந்த பாராயண வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோட வாய்ஸ்ல நீங்க அத கேளுங்க. அதுல இப்படி நடக்குது. அதுல ஒரு பவர் இருக்கு. அது முருகப்பெருமான் இருக்காரு. நானே சொல்லிக்கிறதுக்கு ஒரு மாரி இருக்கும் இல்லையா? நாம இந்த திருப்புகழ் படிங்க, இப்படி படிங்க, அப்படி வேண்டுங்கன்னு சொல்லி நான் 100 தடவ கூட சொல்லலாம். ஆனா, இத என்னால நானே சொல்லிட்டே இருக்கிறது ஒரு மாரி இருக்கும்ல. கூச்சமா இருக்கும் எனக்கே. பட் இது சொல்லியே ஆக வேண்டிய ஒரு இது. ஏன்னா, இது உடல்நிலைக்காக நம்ம போட்டது. அதனால மற்றவருடைய நலனுக்காக நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில இத சொல்றேன். ஒருவேள சகோதரி சொன்னது உங்களுக்கு புரியல அப்டின்னா, இவங்க எந்நேரம் தூங்கிட்டே இருக்கிற ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட்டு. அவங்க சகோதரி சண்முகவாசன் பாராயணம் படிச்சிருக்காங்க. எந்நேரம் அவங்களுடைய அல்லாவுடைய அந்த பாட்டு எந்நேரம் ஓடிட்டுருக்கும். அ அப்டின்னு சொல்றாங்க. அப்பலாம் அவங்க குடுக்காத ரியாக்ஷன் நம்மளுடைய பாராயண வீடியோல என்னுடைய குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது உடனே, அவங்க அது அவங்க ஆடுறதோட இது பார்த்தீங்களா எப்டி இருக்குன்னு? ஒரு பரவச நிலையில ஆடுற மாரி இருக்கும் ஆக்சுவலி. அது நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ, அது முருகர் உள்ள இறங்கி ஆட வைக்கிறது நல்லா ஃபீல் ஆகும். அதுல நமக்கு எந்த டவுட்டுமே இல்ல. ஏன் இது நடந்தது? ஏன் அந்த பாராயண வீடியோ அப்படி டிஃபரெண்ட்டா இருந்தது? அத நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. நான் இது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, போன வருஷம் அ எனக்கு பாமன் சுவாமிகள் என் லைஃப்ல முறை ஒரு சுவாமிகள சாய்பாபாக்கு அப்புறமா நான் இவ்ளோ நேசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அது பாமன் சுவாமிகள் தான். அதுக்கு காரணம் சண்முக கவசம். நான் சண்முக கவசம் முறையா கேட்டு தூங்கும்போதே எனக்கு 40 வயது அ வ ம க 40 வயது தோற்றத்தோட பாமன் சுவாமிகள் "உனக்கு பேசத் தெரியாதா? நீ நல்லா பேசுற, பேசு" அப்படின்னு அதிகாரமா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அடுத்த நாள் அது யாருன்னு தெரியலன்னா, அடுத்த நாள் திரும்பி கனவுல அது நான் தான் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாரு. இதெல்லாம் புதுசா கேட்கிறவங்களுக்காக சொல்றேன். அதே மாரி எனக்கு அந்த ஃபீவர் வந்தபோது சண்முக கவசம் படி அப்படின்னு எனக்கு ஃபீவர் சரியானது. அதுலேருந்து எனக்கு சண்முக கவசம்னா என்னங்கிறது புரிய வச்சாரு. நான் 4, 5 மாசம் படுத்த படுக்கையா போன வருஷம் நான் இருந்தேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தினசரி நான் கேட்டது சண்முக கவசம் தான். இப்படி இருக்கும்போது சண்முக கவசம் என் லைஃப்ல ஒரு ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இப்படி இருந்த நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு நன்றி அப்படிங்கிற விஷயத்த நான் கடைப்பிடிக்காம விட்டுட்டேன். என்கிட்ட ஒரு 1 1/2 வருஷமா எனக்கு சண்முக கவசம் பாராயணம் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்க வேணா திரும்பியும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க பார்த்துக்கட்டும். நான் பின் கூட பண்ணி விடுறேன். என்கிட்ட அவ்ளோ தூரம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஹோல் டே வேணும் அப்படிங்கிறனாலேயே நான் ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயே தள்ளி தள்ளி போட்டேன். எனக்கு கை கொடுத்த என்னுடைய சுவாமிகள் எனக்கு உபதேசம் பண்ண அந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு சோம்பேறித்தனத்தினால தள்ளி போட்டேன். அங்க தான் நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணேன். ஸோ என்ன ஆதுன்னா, இதனால பாமன் சுவாமிகள் என் மேல ஒரு ஒரு அதிருப்தியா கொஞ்சம் கோவமா இருந்திருக்காரு. அது எனக்கு தெரியவே இல்ல. என்னாச்சு, எங்க வீட்ல 2 பாமன் சுவாமிகள் ஃபோட்டோ இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. காணாம போயிடுச்சு. அடுத்தது நான் ஊருக்கு வரும்போது எனக்கு மகாதேவி சிஸ்டர் எனக்கு ஒரு ஃபோட்டோ குடுத்தாங்க. "அப்பா எனக்கு காணாம போயிடுச்சு. இத நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன்" அப்படின்னா 1 மாசத்துக்குள்ளயே அதுவும் காணாம போயிடுச்சு. எனக்கு அங்க தான் எனக்கு புரிஞ்சது, சுவாமிகள் என் கூட கனெக்ட்டே ஆகல. என்கிட்ட ஏதோ ஒரு கோவமா இருக்காங்க புரிஞ்சது. எனக்கு அப்ப கூட இதுதான்னு எனக்கு தெரியவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. திருப்பியும் எனக்கு யுகேக்கு பார்சல் வரும்போது ரம்யாட்ட சொன்னேன். சுவாமிகள் என் மேல கோவமா இருக்காங்க. ஏன்னு தெரியல. 2 தடவ காணாம போயிடுச்சு. இந்த மாரி எனக்கு நடந்ததே கிடையாது. அதனால எனக்கு ஃபோட்டோ வாங்கி அனுப்புங்க. இந்த வாட்டி டெய்லி அவர நான் கும்பிட்டு எனக்கு புரிய வைங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இப்ப பார்சல் வந்ததுலேருந்து 2 மாசமா டெய்லியும் சுவாமிகள போற்றி நான் டெய்லி வேண்டிட்டு இருக்கேன். அப்ப கூட எனக்கு தெரியல. ம் அ நான் இந்த மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கிறது. எப்பவுமே நான் வீடியோல ஒரு பாராயண முறை எடுத்துக் குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது இந்த வாட்டியும் நடந்துச்சு. என்னாச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ஆல் ஆஃப் அ சடன் நல்லா இருந்த பையனுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துச்சு. என்னடா இது ஃபீவர் வந்துச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே சண்முக கவசம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்கு ஒரு கொஞ்சம் மருந்து குடுத்துட்டு, அந்த ஒரு மருந்தோட நைட்டோட சரியா போயிடும்னு சொல்லிட்டு விபூதி இட்டுட்டு, அவன் கிட்ட உட்காந்து சண்முக கவசம் படிச்சுட்டு அவன தூங்க வைக்கிறேன். அதோட காய்ச்சல் சரியா போச்சு. ஓகேங்களா? இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு அப்ப தெரியல. ஸோ நம்ம தைப்பூசம் 42 நாள் விரதத்துக்கு என்ன எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு அவரு எனக்கு மண்டைக்குள்ள பூந்து உதிக்க வச்சது சண்முக கவசம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்காக குறிகள் கேட்டு அடுத்தடுத்து எவ்வளோ குறிகள் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஸோ எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. ஓ! இதுக்கு தான் தனிஷ்க்கு அந்த ஃபீவர குடுத்து படிக்க வச்சிருக்காங்க. அதே மாரி ஒரு சினாரியோ வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிலாம் இப்படி இருக்க. இன்னுமே எனக்கு தெரியல. வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சுவாமிகள் என் மேல ஏன் கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ எடிட்டிங் ஆரம்பிச்சுட்டேன். 30 ஸ்லைடு 30 பாட்டுக்கு நான் போட்டாச்சு. அப்பலாம் நார்மலா நல்லா தான் இருக்கேன். அ அப்புறமா தான் என்னடா இது முருகர் இருக்காரு. பாமன் சுவாமிகள் எங்கேயுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு 31வது ஸ்லைடா போட்டுட்டு, சுவாமிகள் ஃபோட்டோ நான் தனியா தம்ப்நெயில் போடுறதுக்குன்னே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. அத எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போடலாம் அப்படின்ட்டு, அத காப்பி பண்ணி நான் என்னோட டூலுக்கு கொண்டு வரும்போது, அப்படியே என் என் பாடி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. வைப்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாம, அந்த வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள ஒரு மெல்டிங். மைண்ட், பாடி, சோல் எல்லாமே மெல்ட் ஆனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தன்ன போல அழுகை வரும். அதுதான் வந்துச்சு.
அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எனக்கு புரிய வச்சுட்டாரு சுவாமிகள் ஏன் கோவமா இருந்தாங்க அப்படின்னு. இத்தன நாளா இதுக்கு தான் இவ்ளோ பேர் கேட்டு, நீ அனுபவிச்சிருக்க சமூக கவசம் பாராயணம் வந்து அதோட பலன் என்னன்னு உனக்கு தெரியும். நான் உனக்கு எடுத்துக் குடுத்துருக்கேன். உனக்காக இன்னொருத்தன் கனவுல போய் சொல்லி படிக்க வச்சிருக்கேன். எத்தன பேர் உன்கிட்ட கேட்கறாங்க, நீ அத போட்டியா? 1 1/4 வருஷம் ஆச்சு. நீ அத போட்டியா? அப்படின்னு அவர் மேல கோவமா இருக்காருன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. இப்ப நான் சிரிக்கிறேன். பட் நான் வந்து நடுங்கி போயிட்டேன் ஆக்சுவலி அப்போ. பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பக்கம் முருகர் என்ன பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் சுவாமிகள் என்ன பார்க்குறாங்க. அதுல ஸ்லைட்ல 2 பேருமே இருக்காங்க. 2 பேரும் அந்த இடத்துல சத்தியமா சொல்றேன் என் கூட இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு. என் கூட இருந்தத நான் பரிபூர்ணமா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடிட் எடிட் பண்ணேன். அவங்க தான் என்ன பேச வச்சாங்க. அதனால தான் எனக்கு வந்து என் வாய்ஸ்ல அப்படி ஒரு காம்னஸ் இருந்திருக்கும். நீங்க பார்க்காதவங்க போய் இன்னொரு தடவ கடைசி வரைக்கும் கேளுங்க. அந்த மாரி அமைதியா என் வாழ்க்கையில நான் பேசுனதே கிடையாது. இன்ஸ்டன்ட்டா என்ன 2 பேருமே மன்னிச்சு, "சரி, சரி வா சேர்ந்தே பாராயணம் பண்ணுவோம்." அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் என் கூட இருந்தாங்க. ஒரு 7, 8 பாட்டு வரைக்கும் மட்டும் தான் நான் வந்து ஆக்சுவலி ஒரு கான்ஷியஸா நான் வந்து பாராயணம் பண்ணேன். அந்த ஒரு 8வது பாட்டுலருந்து 30வது பாட்டு வரைக்கும் நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இது நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. இது முருகப்பெருமான் ஆணையா நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் வந்து அது தன்ன போல வந்து எப்படி அது நிறைவடைஞ்சுச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இந்த பாராயணம் வீடியோ முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆகும் அப்படின்னு நெனச்சேன் எனக்கு. மொத்தம் அந்த 8வது பாட்டுலருந்து 30வது பாட்டு வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் வந்து கம்ப்ளீட்டா பாராயணம் பண்ணி முடிச்சுட்டேன். அது சாட்சாத் முருகப்பெருமான் அண்ட் பாமன் சுவாமிகள் என்ன பண்ண வச்சாங்க. ஆ அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாராயணம் வந்து நெறைய பேர்த்து உடல்நிலைய போய் சரி பண்ண போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அந்த பாராயணம் பண்ணனது நானே கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன். என் கூட இருந்தது முருகப்பெருமானும், பாமன் சுவாமிகளும். அத நான் உணர்ந்தேன். அன்னைக்கே வந்து எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆனா, என்னன்னா, நான் இப்படி ஒரு அமைதியா பேசி நான் போட்டிருக்கேங்கிறது எனக்கு தெரியல. நான் எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, ரீவைண்ட் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றேன். அப்ப வரைக்கும் என்னோட வாய்ஸ் நான் ரியலைஸ் பண்ணல. வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில எனக்கு ஆர்மி டீம்லேருந்து ரம்யா எனக்கு வந்து ம் அ மெசேஜ் போடுறாங்க. ஏன் வந்து இவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்கு உங்க பாருன்னு. ரொம்ப அமைதியா, சாந்தமா, ரொம்ப வந்து ஒரு ஒரு மாரி தீர்க்கமா, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் உடனே ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, நமக்கு அந்த பாடி வைப்ரேஷன் முருகர், பாமன் சுவாமிகள் 2 பேருமே அங்க இருந்தத நம்ம உணர்ந்தோம்ல. அதனாலயா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். எனக்கே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது. அதனால தான் சொன்னேன். இந்த பாராயண வீடியோ நெறைய பேருக்கு லைஃப்ல நெறைய நோய்கள சால்வ் பண்ண போகுது. நிஜமா சொல்றேன். நீங்க அது நான் உணர்ந்து என்ன உணர்றேனோ அப்படியே அத நான் சொல்றேன் ஆக்சுவலி. ஆ ஸோ அதனால தான் சொன்னேன். அதிசயங்கள் நடக்கப் போகுது. நான் வெயிட் பண்ணி அந்த என் காதால கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. இதுதான் நடந்துச்சு. சுவாமிகள் எனக்கு வந்து இப்ப தான் என் மேல கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்காங்க. எனக்கு வந்து இந்த 1 வருஷமா பதில் சொல்லாம இருந்த சுவாமிகள் எனக்கு திரும்பியும் எனக்கு கிடைச்சுட்டாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். ஸோ இந்த பாராயண வீடியோ நெறைய பேருக்கு வந்து போய் நெறைய பேர்த்த நோய்கள்லேருந்து காப்பாத்த போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். நோய்களுடைய கஷ்டம் அப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு பரிபூர்ணமா தெரியும். இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஆக்சுவலி. எல்லாருக்கும் போய் அதாவது என்ன கர்மாவால வர நோய்களுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த தப்புமே செய்யாம நம்ம எந்த விதமான மரண பயத்தையும், மனப்பதட்டத்தையும், ஒரு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைய அனுபவிப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்காக, அவங்கள வந்து எல்லாத்தையும் அந்த நோய்கள்லிருந்தும் ஒரு 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 அந்த கஷ்டங்கள்லருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட வீடியோ இது. ஸோ என்னுடைய எண்ணம் கரெக்ட்டாகமா இருந்தா, என்னுடைய நோக்கம் சரியானதாக இருந்தா, கண்டிப்பா அதுல முருகப்பெருமான் இருப்பாரு. கேட்கிற எல்லோருக்கும் வந்து அவர் வந்து அவங்க கஷ்டத்துலருந்து விடுவிப்பாரு அப்படின்னு மனசார நம்புறேன். உங்களுக்கோ அல்லது வீட்ல யாராலும் பாராயணம் பண்ண முடியலனா கூட ஜஸ்ட் போட்டு விடுங்க. அத லிசன் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. வேல்மாறல் பாராயணத்தில பல அதிசயங்கள உண்டு பண்ண ஒரு பாராயண வீடியோ அது. அதே மாரி இது ஜஸ்ட் நீங்க லிசனும் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாரி பாராயணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு போடுங்க. ஸோ நம்ம பாராயணத்தில ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நானே இப்போ வந்து வெளிப்படையா சொல்றேன். அம் நம்ம வந்து இந்த நெறைய செய்யணும். மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு இது இன்னும் நம்ம நெறைய செய்யணும். நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.